அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. ஏன்னா அது ஒரு கை, அப்புறம் ஒரு ஹெல்மெட்டு, இதெல்லாம் வீடியோவில் வருதுன்னு பார்க்குறீங்க இல்லைங்களா? இது வந்து என்னோட கை. நேற்று வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது வந்து அச்சலக்கண பத்திரத்தில் எவ்வளோ துல்லியமாக தெரியும் அப்படின்றத பதிவு செய்யறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 6:20 மணிக்கு 6:20 PM நான் 2 வீலரில் வண்டிக்கு பெட்ரோல் போட போயிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த கட்டிங்கில் டேர்ன் பண்ணும்போது ஒரு எல்போர்டு இனோவா கார் வந்து என்னை வந்து இடிச்சுட்டு போயிட்டாப்புல. அப்படி இடிச்சுட்டு போகும்போது நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்கிட் ஆகி நான் வந்து ரோட்டில் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததில் எனக்கு வந்து வலது கையில் ரைட் ஹேண்டில் அடிபட்டுருச்சு. ஸோ சின்ன மைன்யூட் ஹேர்லைன் கிராக் ஆகிருக்கு விரல் கிட்ட. ஸோ இது வந்து எப்படி நடந்துச்சு, இதை வந்து ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றது ஜாதகத்தில் ஏஎல்பியில் அவ்வளோ துல்லியமாக தெரியும். அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நேற்று, அதாவது 21/3/2025 சாயந்தரம் 6:20 மணிக்கு எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த டைமில் வந்து என்னோட 4ஆம் பாவத்தை வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். நம்ம ஏன் 4ஆம் பாவம் எடுத்தோம் அப்படின்னா 4ன்றது தான் வண்டி வாகனம். இந்த கேது பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் வந்து ஏஎல்பிக்கு 2ல் போயிட்டு இருக்காரு. 2ல் இருந்து தன்னோட 7ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரு, 8ஆம் வீடான மீனத்தை பார்க்குறாரு. ஓகே, 8ன்னா ஆக்சிடென்ட், விபத்து வச்சுங்களா. அந்த 8ஆம் வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோச்சார ராகு. இந்த வீடியோ எல்லாம் இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் வச்சே நம்ம வந்து இந்த பலன் சொல்லுவோம். ஏன்னா கோச்சார பிளானட்ஸ் கூட வந்து அவ்வளோ துல்லியமாக வந்து நமக்கு வந்து நிகழ்வுகளை ஏற்படுத்தும், சொல்லும் வச்சுங்களேன். பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், இந்த 3 பேரும் வந்து கர்மிக் பிளானட்ஸ். அதாவது நாம் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ற பலனை அவங்க வந்து செய்வாங்க. சனி பகவானுக்கு வீடு இருக்கு, வேற இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சொந்த வீடு கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாம் செய்த நல்வினை தீவினைக்கு உண்டான பலனை அவங்க எந்த வீட்டில் போய் இருக்காங்களோ அந்த வீட்டில் இருந்துட்டு அதற்குண்டான பலனை வந்து நம்ம பூர்வ புண்ணிய பலனுக்கு ஏற்ற பலனை அவங்க கொடுப்பாங்க வச்சுங்களேன். பொதுவாக வந்து நான் வந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் எதுவும் நினைக்கிறது இல்லை. அதுவும் ஏஎல்பிக்குள்ள வந்த பிறகு சுத்தமாக கிடையாது. என்னை அறியாமல் செய்யறது வேற, அது கூட வந்து சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த 8ஆம் வீட்டில் வந்து ராகு பகவான் வந்து போயிட்டு இருக்காரு. 8ன்றது என்னது, ஆயுள் ஸ்தானம், மரணம் அப்படின்னு சொல்றது கூட அந்த 8 தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் எப்பயுமே வந்து ரெகுலராக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து காரில் போயிட்டு வரோம். டெய்லி காரில் தான் யூஸ் போயிட்டு வரணும், கொஞ்சம் தூரம் ஆஃபீஸ். நேற்று வந்து ஒரு பர்சனல் விஷயத்துக்காக லீவ் போட்டிருந்தேன். லீவ் போட்டதுனால பாருங்களேன், நான் செய்த நல்வினை பயன் காரணமாக நான் லீவ் போட்டு வீட்டில் வந்து வேற வேலை பார்த்துட்டு வீட்டு பக்கத்துலேயே வந்து நான் 2 வீலரில் போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எந்த ஒரு நல்லது கெட்டது செஞ்சிருந்தாலும் அதுக்குண்டான பலனை வந்து அப்பயே நமக்கு கிடைச்சிடும். சரி, அடிபடுவோம், யாருமே வந்து அடிபடாமல் ஆக்சிடென்ட் ஆகாமல் என்னதான் நல்லது பண்ணாலும் ஆக்சிடென்ட் ஆகாமல் நல்ல அடிபடாமல் இருக்குமான்னு கிடையாது. எல்லாருக்கும் அடிபடும், அது பொதுவான விதி. அப்படி அடிபடும் போது நமக்கு ஏற்படுற நிகழ்வுகள் அதுதான் வந்து இந்த கர்ம வினை வந்து பேசும் ஆச்சுங்களா. அப்போ என்ன பண்ணுறாருன்னாக்கா, அவருக்கு வந்து நான் கீழே விழுந்துட்டேன், கையில் அடிபட்டுருச்சு. ஆனாலும் வந்து அதை வந்து ஒரு பெரிய விபத்தாக மாற்றாமல் சிறிய விபத்தாக வந்து எனக்கு ஏற்பட்டுருச்சு. ஆக்சுவலாக கை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஆனாலும் கூட இன்னைக்கு ஹாஸ்பிட்டல், ஆர்த்தோ பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே பெங்களூரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணும்போது அவங்களே வந்து கன்ஃபியூஸ் ஒரு மாதிரி டாக்டரை வந்து குழம்பிட்டார். எப்படிங்க அது இவ்வளோ கீழே விழுந்திருக்கீங்க, இனோவா கார் வந்து அவ்வளோ ஃபோர்ஸில் அடிச்சுட்டு போயிருக்கு, ஆனால் உங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் வந்து பெருசாகவே எதுவும் ஆகலை, லைட்டாக கிராக் மட்டும் தான் இருக்குது. அதனால் வந்து இதுக்கு வந்து பெரிய ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாவு கட்டு போடுற அளவு இதெல்லாம் தேவையில்லை, சும்மா அந்த பேண்டு மட்டும் போடுங்க,
கொஞ்சம் ஒரு 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 1.5 மாதம் 2 மாதம் வந்து ஜாஸ்தி வெயிட் தூக்காதேன்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டார். அப்போ பெருசாக நடக்க வேண்டியது சின்னதாக முடிஞ்சிருச்சு. சரி, அது ஏன் எனக்கு வந்து வலது கையில் ஆச்சு? 3ஆம் பாவம் சொல்றது வந்து வலது கை ஆச்சுங்களா. இந்த 3ஆம் பாவம் தொடர்புடைய குரு பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல 10ல போயிட்டு இருக்காரு. 10ன்னா அழுத்தம். ஓகேங்களா. இந்த 10ஆம் வீடு வந்து 3ஆம் வீட்டுக்கு வந்து 8ஆம் வீடா வரும். 3ன்றது வலது கை, 8ன்றது விபத்து. அப்ப வலது கையில வந்து எனக்கு விபத்து ஆயிடுச்சு அப்படின்னு வருது. ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீடான தனுசுல இருக்காரு. அப்ப இந்த 5ஆம் வீட்டு வந்து வீட்டை வந்து நீங்க லக்னமா வச்சு பாத்தீங்கன்னா 4ன்னு சொல்ற வண்டி வாகனம் ஸ்தானம், அதாவது 4ஆம் வீடு வந்து இந்த 5ஆம் வீட்டுக்கு வந்து 12ஆம் வீடா வரும். 12ன்னா என்னதுங்க? பயணம், டிராவல். அப்ப என்ன, இது எல்லாமே லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று 2 வீலர்ல ரோட்ல பயணம் பண்ணும்போது எனக்கு வந்து விபத்து ஆயிடுச்சு. ஏன்னா 8ன்றது ஆக்சிடென்ட்டு, 12 அப்படின்றது பயணம், டிராவல், 4ன்றது வண்டி வாகனம், 3ன்றது வலது கை. அப்போ நான் 2 வீலரில் வெளியே ரோட்டில் போகும்போது எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் என்னோட வலது கை வந்து சின்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எவ்வளோ துல்லியமாக வருது பார்த்தீங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து இந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு ஆச்சுன்னா தலையில் அடிபடும் இல்லைங்களா. ஜென்ரலாக ஆக்சிடென்ட் தலை உடையும், தலையில் அடிபடும். ஆனால் எனக்கு ஆகலை. ஏன்? சி, 1ஆம் பாவகம் அப்படின்றது வந்து தலை, சூரியன் அப்படின்னா தலை. எனக்கு வந்து கோச்சாரத்தில் சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தில் போயிட்டு இருக்காரு. அதாவது ஏஎல்பிக்கு 8ல் வந்து சூரியன் போயிட்டு இருக்காரு. நம்ம அட்சலக்ன பார்த்ததுல நம்ம குருநாதர் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னது? 1ஆம் பாவகம் அப்படின்றது வந்து நாம இயக்கக்கூடிய பாவகம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் 2 வீலரில் வெளியே போகும்போது என்ன பண்ணுறேன், ஒன்று தலை இல்லைங்களா, நான் என்ன பண்ணிட்டேன், தலைக்கு வந்து ஹெல்மெட் மாட்டிட்டு போயிட்டேன். அப்போ 1ஆம் பாவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓகே, நம்ம 2 வீலரில் போகிறோம், என்னதான் பக்கமாக இருந்தால் கூட ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் அப்படின்ற அந்த சேஃப்டி ப்ரிகாஷனில் நான் வந்து ஹெல்மெட் மாட்டிட்டு நான் போகிறேன். அப்போ ஆக்சிடென்ட் ஆகுது, நான் கீழே விழுறேன். என் ஹெல்மெட்டு தான் அடிபட்டுச்சே தவிர, ஹெல்மெட்டில் வந்து ஃபுல்லாக அடிபட்டு அந்த கிளாஸ் உடஞ்சது தவிர தலைக்கே ஒரு சின்ன அடி கூட பரல. எவ்வளோ அற்புதமாக நம்ம குருநாதரை வடிவமைச்சிருக்காரு பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அட்சலக்ன பദ്ധதி, ஜோதிட முறை இப்படிப்பட்ட. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஸோ நம்ம அட்சலக்ன பദ്ധதியில் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னா, இப்போ எக்ஸாம்பிள் என்னோட இதில் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னாக்கா, எனக்கு வந்து சூரியன் வந்து 9ல் இருப்பார் ஜாதகத்தில். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் கையில் வந்து ஒரு காப்பர் பிராஸ்லெட் போட்டிருப்பேன், காப்பர் காப்பு. நேற்று நான் கீழே விழும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கையை கீழே வண்டி விழும்போது நான் கீழே ஊன்றேன். என் கையோட வெயிட்டை வந்து அந்த பிரேஸ்லெட் வந்து தாங்கிடுச்சு. டோட்டல் என் பாடி வெயிட்டை வந்து ஃபுல் பாடி வெயிட் வந்து கைக்கு தான் கொடுக்குறேன் என்ன அறியாமலே. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் டோட்டல் பாடி வெயிட் வந்து இந்த காப்பர் பிரேஸ்லெட் நான் போட்டிருந்தது தாங்கிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கையில் வந்து போனில் வந்து ஜாஸ்தி அடிப்படல. ஃபுல் அந்த இம்பேக்டை வந்து இந்த காப்பர் பிரேஸ்லெட் வாங்கிடுச்சு. இந்த காப்பர் பிரேஸ்லெட் எப்படி நான் போடுறேன், நம்ம அட்சலக்ன பദ്ധதியில் இருக்காங்க ஒரு அது ஒரு இதில் வரும். அதாவது எப்படி, இப்போ எக்ஸாம்பிள் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் வந்து காப்பர் பிரேஸ்லெட் போடலாம். சூரியன்றது தலை, ஓகேங்களா. அப்போ அதுவும் காப்பர் போடலாம். பாருங்க எப்படி எப்படி வந்து இந்த லிங்க் ஆகுதுன்ட்டு நமக்கு. அப்போ நம்ம வந்து 3 விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே நல்லது நினைக்கணும். பிறர் நமக்கு தீமை செய்தாலும் அதை வந்து பெருசுப்படுத்தாம அவங்களோட என்ன சொல்றது, அவங்கள நினைச்சு பரிதாபப்பட்டுட்டு மன்னிச்சு விட்டுறணும். இதெல்லாம் பண்ணா நமக்கு எவ்வளவு பெரிய கண்டங்கள் வந்தா கூட அதுல இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்றது மிக மிக துல்லியமா அற்புதமா தெரியுது. ஸோ நம்ம அட்சலக்ன பദ്ധதியில் வந்து ஒரு விஷயம் செய்ய சொல்றோம் அப்படின்னா அதை முழு நம்பிக்கையா ஏத்து செஞ்சா அதற்குண்டான பலாபலன் அவ்வளோ அழகா வந்து நமக்கு வந்து பொருந்தும். இப்போ எனக்கு பொருந்தின மாதிரி. ஸோ நம்ம அட்சலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில எல்லா நிகழ்வுகளும் ஏன் நடக்குது, எதனால நடக்குது, எந்த டைம்ல நடக்குதுன்றது கூட வந்து நமக்கு கிளியரா தெரியும்.
இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்கண பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.